ட்ரம்ப் பதவிக்கு வந்த 6 மாசத்துல ஈலான் மஸ்கோட சொத்து பாதி ஆயிடுச்சு. அவருடைய சொத்து மதிப்பு பாதிக்கும் கீழே போயிடுச்சு. இந்த ட்ரம்ப் பண்ணி இருக்கிறது உண்மையிலேயே அவருடைய காலிலே தான் சுட்டுக்கிறார். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இவரை கேட்க முடியாது இல்லையா? அப்ப நாடு நாசமா போனாலுமே அப்ப அவர் பதவியில் இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ இதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அதெல்லாம் இது இவருடைய அனுமானங்கள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரிகளை அதிகமாக விதிச்சால் அந்த வரியை யாரு, அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்க போறாங்களா இல்ல அமெரிக்கன் கன்சூமர் ஏற்றுக்க போறாங்களா? அமெரிக்கன் கன்சூமர் தான் ஏற்றுக்க போறாங்க. பட் இது மாதிரி வரி விதிக்கும் போது இது இட்டாலி, யூரோப் யூனியன் எல்லாமே இதை கன்சிடர் பண்ணலாம், அமெரிக்காவோட சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களும் குறைக்கிறதுக்கு முன் வராங்கிறப்ப அவர் சேர்ந்தது ஒருவேளை சரியோ அப்படின்னு தோணுதே சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவும் அமெரிக்கா எதிரும் புதிரும் இருக்கிறாங்க. சைனாவும் கனடாவும் மட்டும்தான் எதிர்நிலையில் நிற்கிறாங்க. எதிர்நிலையில் இருக்கும்போது அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்க நேச நாடுகளாக இருக்கிறதுனால சரி ஒரு அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசினா பிரச்சனை தான் வரும், கொஞ்சம் தாஜா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இது நீங்கள் பண்ணுறது கூட நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகோசியேஷன் டேபிளுக்கு இருந்தாலும் சார் நீங்கள் பண்ணுறது நியாயம்தான் சார், இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு தாஜா பண்ணி ஒரு மிடில் கிரவுண்டுக்கு இவரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மொத்தம். ஆனால் கனடாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, சைனா எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம வழக்கம் போல் இந்தியா எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க இதை சொல்லிடுறாங்கன்றதுனாலேயே அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு. இப்போது அமெரிக்க அதிபர் சொல்கிறது சரி அப்படின்னு ஒரு நாடு, இட்டாலியோ ஏதோ ஒரு நாடு நினைக்குதுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நாள் அவங்க பண்ணியிருக்கலாம்ல, அதை பண்ணல. ஸோ அதனால் இந்த வாதங்கள்லாம் எதுவுமே ஒரு சரி கிடையாது. இப்போ என்னென்னா ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல ட்ரம்ப் பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அவரை எப்படியாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி பண்ணலாமா இல்லை எதிர்த்து போராடி பண்ணலாமா இல்லைங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த கொலம்பியா கேஸ் ஒன்று சொன்னேன் நான். அவங்க எதிர்த்து போராடி பண்ணாங்க. சைனா என்ன சொன்னாங்க நீங்கள் டேரிஃப் வாராக வாங்க, ரியல் வார் கூட வாங்க, கவலை இல்லை. ஸோ ஒரு எதிர்த்து போராடுறது ஒன்று, இன்னொன்று தாஜா பண்ணி கொஞ்சம் காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா? ஏன்னா அவனை கூட போராட முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரம்ப் இந்த இடம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கூடவே ரொம்ப அணுக்கமாக பல நூற்றாண்டுகளான நாடுகள் அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இது இப்படி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் இது இப்போவும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இவர் மிரட்டுறாரு, இன்னொரு ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவாரு. இப்பவே என்ன சொல்லியிருக்காருன்னா அது மோடி அவர்கள் நல்ல இவர், ஸோ அதனால இந்தியா வரியை குறைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், குறைச்சிச்சுன்னா தந்தப்பில் நாங்களும் குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க. அதுதாங்க நம்ம முதல்ல ஒன்று சொல்லிட்டு பாருங்க, அவங்க பணக்காரர்கள், அவங்க பணம் நிறைய இருக்குது, அவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, அதை வச்சு டெக்னாலஜி நிறைய இருக்குது, அதையெல்லாம் இங்கே கொண்டு சமமாக இருக்கணும்னாக்கா நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் அழிஞ்சிரும்.